இயேசு தன் சீஷரோடு கூட கலிலேயா கடல்ல படகுல ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள், நம்ம அக்கறைக்கு போய் சேரணும் வாங்கன்னு சொன்ன உடனே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தான் அந்த படகிலே பிரயாணப்படுகிறார்கள். அது போய் சேருவதற்கு சில மணி நேரங்கள் ஆகும். கலிலேயா கடலிலே அது பிரயாணப்பட்டு, அது ஒரு பெரிய ஏரி, அது கடல் போல தண்ணீர் காணப்படுகிறதுனால கடல் என்று அழைக்கப்படுகிறது. மற்றபடி அது ஒரு பெரிய ஏரி, சுத்தமான குடி தண்ணீர் உள்ள ஒரு ஏரி. அதுக்கு பல நீரூற்றுகளிலிருந்து தண்ணீர் சேருகிறது. எர்மோன் மலையிலிருந்து பனி உருகி அந்த தண்ணீரும் இந்த கலிலேயா கடல்ல சேருகிறது. இஸ்ரவேல் தேசம் முழுமைக்கும் குடி தண்ணீர் அங்கிருந்து தான் போகிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏரி, காற்று அடிக்கும் பொழுது அதில் அலைகள் உண்டாகும். அதனால தான் அது கடல் என்பதாகவும் அழைக்கப்படுகிறது. அதனால் அந்த கடலில் இயேசு பிரயாணப்பட்டு படகில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படகு பிரயாணப்பட்டவுடனே இயேசு களைப்படைந்தவராய் அவர் நித்திரை செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னால் அவர் அதிகாலை எழும்பி ஜெபம் செய்கிறார், மாலையிலே ஜெபிக்கிறார், தினந்தோறும் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து நடந்த அற்புதங்களை செய்து களைப்படைந்தவராய் இந்த மாதிரி பிரயாணத்திலே தான் அவருடைய நித்திரை காணப்பட்டது. ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் இங்கிலாந்து எழுப்புதலில் ஊழிய செய்தபோது ஒரு நாளைக்கு பல பிரசங்கங்கள் செய்வாராம். 5, 10 ஒவ்வொரு கிராம பட்டணமாய். அதனால் இளைப்பில்லாமல் அவர் பிரயாணப்பட்டதுனால குதிரையில் பிரயாணப்படுவாராம். குதிரையில் தான் கொஞ்சம் தூங்கி நித்திரை செய்து இளைப்பாறுவாராம். குதிரையில் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே தூங்கி கொண்டே வருவார். என்னால் அவ்வளவு அவருக்கு ஊழியம் இருந்தது. நான் சில சமய ஊழியங்கள்லாம் முடித்து விட்டு காரில் திரும்பும்போது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது வரும். அந்த ட்ராவலில் களைப்பில் நான் தூங்கி விடுவேன். சில சமயம் மழை பெய்தாலும் தெரியாது, பெரும் காற்றடித்தாலும் தெரியாது, களைப்பில் தூங்கி விழித்த பிறகுதான் தெரியும் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் என்று. இயேசு கடினமாய் ஊழிய செய்து களைப்படைந்தவராய் அந்த ட்ராவல் பண்ணும்போது அவர் நித்திரை செய்தார். அவர் நித்திரை செய்த சமயத்தில் ஒன்று நடக்கிறது. சுழல் காற்று அந்த கடலிலே உண்டானது. சுழல் காற்று உண்டாகி படகு அமிழத்தக்கதாக தண்ணீர் படகுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார். அவங்க உடனே அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்கெல்லாம் பிரயாசப்படுறாங்க, காப்பாற்றுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அவங்களால முடியாத சூழ்நிலை வந்தபோது இயேசுவை அவங்க எழுப்பி ஆண்டவர் சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம் என்பதாய் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சாக போகிறோம், படகு மூழ்க போகுது, நீங்கள் என்ன நித்திரை பண்ணுறீங்க ஆண்டவரே என்பதை போல எழுப்பினார்கள். அப்போ இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாத அமைதியாயிரு என்ற உடனே காற்று அமர்ந்து விட்டார். கடலை பார்த்து அமைதியாயிரு என்று சொன்ன உடனே கடல் அமைதியாகிவிட்டது. அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, காற்றையும் கடலையும் அதட்டுறார், அமைதியாகுது. வியாதியஸ்தரை பார்த்து வியாதி போகட்டும்னா வியாதி போயிடுது, சப்பானில் நடக்கிறாங்க. பிசாசை பார்த்து பிசாசை போனா போயிடுது, எல்லாத்தையும் அதட்டுகிறார். இப்போ இயற்கையை கூட அவர் அதட்டினால் அமைதியாகி விடுகிறது. ஏன்னா இயற்கையை சிருஷ்டித்தவரே அவர்தான். காற்றையும் கடலையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அதனால் அவைகளுக்கு தெரியும் இவரால் தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அவர் அதட்டின உடனே அமைதலாகிவிட்டது என்பதாய் பார்க்கிறோம். இப்போ இயேசு சீஷரை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஏன் பயந்தீங்க? ஏன் அமிழ்ந்து போகிறோன்னு சொல்லி அலர்னீங்க? ஏன் நீங்கள் கலங்குனீங்க? இல்லை ஆண்டவரே, பெரிய காற்று வீசிச்சு, சுழல் காற்று அடிச்சிரு, தண்ணீர் எல்லாம் போட்டுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள் கடல் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவ்வளோ பயங்கரமாக கடல் சீறி கொண்டு வந்தது, அதனால் அமிழ்ந்துருவோமோன்னு நாங்கள் பயந்து விட்டோம் என்பதாய். அப்போ இயேசு கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை படகுல பலவிதமான காற்றுகள் மோதி கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை என்கிற காற்று மோதுகிறது, வியாதி என்கிற சுழல் காற்று மோதி கொண்டிருக்கிறது, திருமண பிரச்சனை என்கிற காற்று வீசி கொண்டிருக்கிறது, குழந்தை இல்லை என்கிற நிந்தை என்கிற காற்று உங்களை மோதி கொண்டிருக்கிறது, வறுமை என்கிற பெரும் காற்று மோதி கொண்டிருக்கிறது, மனிதரால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்கள், இப்படி பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை படகை மோதி
மோதி மோதி அமிழ்ந்து விடுமோ என்று பயப்படுகிற சூழ்நிலை. நீங்கள் கலக்கத்தோடு காணப்படுகிறீர்கள். என்னமாய் முடியுமோ, என்னமாய் ஆகுமோ என்பதாய் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அமிழ்ந்து விடுவோமோ, நாங்கள் மரித்து விடுவோமோ, இனி அவ்வளவுதானோ என்று கலங்குகிறீர்கள். ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? Where is your faith? நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? சூழ்நிலை பார்த்து நீங்க கலங்க காரணம் என்ன? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த போராட்டம் வரட்டும், எத்தனை சுழல் காற்று வரட்டும், எத்தனை கொந்தளிப்பு வரட்டும், நீங்க விசுவாசமா இருந்தா மேற்கொள்ள முடியும். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா ஜெயிக்க முடியும். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா நீங்க தாண்டி செல்ல முடியும், போய் அக்கறை சேர முடியும். பாதியில நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க. அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசம். விசுவாசம், உங்களுடைய விசுவாசம். வெளிநாட்டு ஒன்றில் ஒரு சகோதரர் ஒரு பார்க்குக்கு ஈவினிங்கே அவர் ஒரு வாக்கிங் போன போது அங்கே ஒரு நண்பரை சந்தித்தார். அங்கே இளைப்பாறுவதற்கு போடப்பட்ட இந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்தார். இவர் பார்த்தா அவருடைய ஷர்ட்டில் ஒரு ஃபிஷ், மீன் ஒரு செய்து அதை பின்னில் குத்தி இருந்தார். பேட்ஜ் மாதிரி, பேட்ஜ் அணிவாங்கல்ல, அது மாதிரி. இப்போ நம்முடைய சுதந்திர தினம் வந்தால் நம்முடைய கொடி அப்படியே பேட்ஜ் அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு ஃபிஷ், ஒரு மீனை ஒரு பேட்ஜ் மாதிரி அணிந்திருந்தார். இவர் பார்த்தாரு, புதுசாக இருக்கே, இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை, ஃபிஷ்ஷை பேட்ஜ் அணிந்திருக்கீங்களேன்னு அப்படி பார்த்துட்டு, நீங்கள் இது என்னது கேட்டார். ஃபிஷ், எதுக்கு நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை பேட்ஜ் அணிஞ்சிருக்கிறீங்க, அதில் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் ஒரு கப்பல் கேப்டனாக பணி செய்தவன். கடலில் தான் எங்களுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேலே கடலில் பிரயாணப்பட்டு ஒவ்வொரு தேசமாக போகும்போது ஒரு நடந்த சம்பவம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. அதை நினைவு கூறும்படி தான் இந்த ஃபிஷ்ஷை நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அப்படியா, என்ன காரியம் சொல்லுங்களேன்னு கேட்ட உடனே அவர் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் கப்பலில் அவங்களுடைய கப்பல் நடுக்கடலில் போய் கொண்டிருக்கும்போது பெரும் காற்று வீச ஆரம்பித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, சூழ்நிலைகள் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கப்பல் ஆட ஆரம்பித்தது. எங்கோ ஒரு இடத்துல பாறையில் எங்கே அடிபட்டு கப்பல் அடித்தளத்திலிருந்து தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டார். எங்கோ ஒரு இடத்துல ஓட்டை விழுந்து அல்லது கீறல் ஏற்பட்டு கப்பலுக்குள்ளே தண்ணீர் வர ஆரம்பித்தார். அது இந்த மாதிரி அவசர நேரத்தில் தண்ணீர் அப்புறப்படுத்தி அதுக்கான மோட்டர் அதெல்லாம் வச்சுருப்பாங்களாம். அது வைத்து தண்ணீரை வெளியேற்ற ஆரம்பித்தால் தண்ணீரை இவங்க வெளியேற்றுவதை விட அதிவேகமாக தண்ணீர் உள்ளே வருகிறாரு. அப்போ கப்பல் ஆபத்தான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது, மூழ்கக்கூடிய நிலைமை ஆகிவிடும். இப்படியே சில மணி நேரம் போனால் அந்த நடுக்கடலிலே கப்பல் மூழ்கி போய்விடும். அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறாரு. இவங்க பண்ணின முயற்சி எல்லாம் பிரயோஜனப்படாமல் போய்விட்டார். அப்போ இந்த கேப்டனாக அவர் யோசித்தார், பெரிய ஆபத்து, இன்னும் சில மணி நேரங்கள் தான் தாக்கு பிடிக்கும், அதன் பிறகு கப்பலுக்குள்ளே முழுவதும் தண்ணீர் மூழ்கிவிடும். என்ன செய்வதென்று குழப்பமான நிலைமை. அவர் போய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டாராம். அந்த கப்பலில் இருந்த சில ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை கூப்பிட்டு, இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும், மற்றபடி இந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள மார்க்கம் இல்லை, நம்ம ஜெபிக்கலாம் என்று சொல்லி அந்த விசுவாசிக்கிறவங்க மட்டும் முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, ஆபத்தான நிலைமையில் இருக்கிறோம், எங்கள் கப்பல் மூழ்குகிற நிலைமையில் இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார்கள். சில நம்முடைய நேரம் விசுவாசத்தோட இந்த இக்கட்டான நேரத்தில் நடுக்கடலில் கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிற டைமில் ஜெபத்தில் என்ன நடக்க போகிறது? அவங்க முயற்சி பண்ணின எல்லாமே தோல்வி, அதனால் இனி தப்பித்து கொள்ள வழியற்ற நிலைமை. அந்த நேரத்தில் வேறு ஏதாவது கப்பல் மூலமாக நம்ம உயிர் தப்பணும், அதை தானே பார்க்கணுன்னு மற்றவங்களுக்கெல்லாம் யோசனை. என்ன கேப்டன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று. ஆனால் இவர் விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபித்து முடித்த உடனே கப்பலுக்குள்ளே வரக்கூடிய தண்ணீர் நின்று விட்டார்.
எவ்வளவு வேகமாய் தண்ணீர் உள்ளே வந்து கொண்டிருந்தோ அதை நிறுத்தப்பட்டு விட்டார். ஏற்கனவே நிறைய தண்ணீர் நிரம்பி விட்டதுனால எப்படி தண்ணீர் நின்றதென்று தெரியவில்லை. அப்போ அதுக்கு மேலே தண்ணீர் வராததுனால கப்பலுக்கு ஆபத்தில்லாத சூழ்நிலை உண்டானது. மெதுவாக அவங்களுடைய டிராவல் பண்ணி அதன் பிறகு ஒரு பட்டணத்தை அருகில் இந்த பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். சேர்ந்துட்டு அது எப்படி அந்த தண்ணீர் நின்றது கேப்டனுக்கே ரொம்ப ஆச்சரியம். ஜெபம் பண்ணினவுடன் கப்பலுக்குள்ளே வந்து கொண்டிருந்த வேகமாய் வந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போ கப்பலுக்கு கீழே ஓட்டை விழுந்திருக்க வேண்டும். எப்படி அது அடைக்கப்பட்டது, எப்படி தண்ணீர் நின்று போனது, அது அறிந்து கொள்ள விரும்பினார். கரையில் வந்து சேர்ந்தபோது தண்ணீரை எல்லாம் அப்புறப்படுத்தி அவங்க பார்த்தபோது ஆச்சரியமான ஒரு காரியத்தை கண்டார்கள். ஒரு பெரிய மீன், ஒரு பெரிய சைஸில் ஒரு மீன் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து அதை அடைத்து, அது ஒரு பாதி உள்ளே ஒரு பாதி வெளியே அந்த ஓட்டையை அதை அடைத்து விட்டார். அதனால தண்ணீர் உள்ளே வராமல் நின்று போனது. அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய ஒரு மீன் இவ்வளோ பெரிய ஓட்டையை அடைத்து இந்த கப்பலை காப்பாற்றி இருக்கிறது. அப்போ தான் அந்த கேப்டன் நினைத்தாராம், யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அனுப்பினதை போல ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த கப்பலை காப்பாற்றுவதற்கு ஒரு மீனுக்கு அவர் கட்டளையிட்டார். ஒரு மீனுக்கு இயேசு கட்டளையிட்டு இந்த கப்பலை போய் நீ காப்பாற்றணும், அந்த ஓட்டையை அடைத்து விடு என்று சொல்லி அந்த மீன் சரியாக அந்த ஓட்டைக்குள்ளே நுழைந்து அந்த ஓட்டையை அடைத்து விட்டது என்பதாய் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர் சொன்னார், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு மீனை அனுப்பி எங்களை காப்பாற்றினார், அந்த கப்பலையே காப்பாற்றினார். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த ஃபிஷ், இந்த மீனை நான் ஒரு பேட்ஜாக செய்து அதை அணிந்திருக்கிறேன். நான் அதை ஞாபகத்தில் வைத்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை நான் ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறேன். யாராவது அதை பற்றி கேட்டால் அதை பற்றி சொல்லுவேன் என்பதாய் சொன்னார். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு அந்த பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். உங்களுடைய வாழ்க்கை படகு, பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கை படகு ஏதோ ஒரு ஆபத்தை சந்தித்து மூழ்கி கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை, வியாதி, அல்லது ஏதோ ஒரு வறுமை, ஏதோ ஒரு தடை, பிசாசு போராட்டம் உங்களுடைய குடும்பத்தை அலைக்கழித்து உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும்படி போராடலாம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்களை அமைதி உண்டாக்கி உங்களை கரை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் துணை நிற்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதற்கு விசுவாசம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். பாருங்க, அவர் அந்த சூழ்நிலையில் விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே? ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, ஏன் கலங்குறீங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசம் எங்கே? கப்பலில் படகுல ஏறும்போது அக்கறைக்கு போக வாருங்கள்னு இயேசு சொன்னார். எப்படி ஏறினாங்க படகுல? ஒரு விசுவாசம். இயேசு கூட இருக்கிறாரு, அக்கறை போய் நம்ம சேர்ந்துடலாம். இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் தானே நம்ம அழைக்கிறாரு, அவர் கூட தானே பிரயாணப்படுகிறோம், அக்கறை போய் சேர்ந்து விடுவோம். அந்த விசுவாசத்தில் தான் படகுல ஏறினாங்க. இப்போ பாதியில் சுழல் காற்று வந்து பாதிப்பு வந்த உடனே விசுவாசம் ஓடி மறைந்து விட்டார். நம்ம வாழ்க்கையில் கூட பிரச்சனை, சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும்போது தான் நம்முடைய விசுவாசம் ஓடி மறைந்து விடுகிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்முடைய விசுவாசம் முக்கியம். பாருங்க, இப்போ யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்ல, ஏன் பயப்பட்டீங்க? இந்த சம்பவத்தை குறித்து இன்னும் சுவிசேஷங்களில் மத்தேயு, மார்க்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சந்தேகப்பட்டீங்க? ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். இப்போது உங்களுடைய விசுவாசம் எங்கேன்னு கேட்குறாங்களே, என்ன விசுவாசம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது விசுவாசம். எபிரேயர் 11:5 வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். யூ கேனாட் ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை உங்களால் சந்தோஷப்படுத்த முடியாது. அவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். என்ன விசுவாசம்? தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஏன் ஜெபிக்கிறோம்? நாம் ஏன் இத்தனை ஜெப குறிப்பெல்லாம் வைத்து கண்ணீரோடு மன்றாடுகிறோம்? நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஜெபத்தை கேட்கிற தேவன் உண்டு. அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். அந்த விசுவாசத்தோடு தான் இவ்வளவு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்பதை முதலாவது விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும்.
அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, விசுவாசம்னா என்ன என்றுவான். விசுவாசம் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எதை நம்புகிறோமோ அதனுடைய உறுதி, எதை நம்ம பார்க்கலையோ அதனுடைய நிச்சயம். பார்க்கிற ஒன்றை விசுவாசிக்கணும் அவசியம் இல்லை. சிலர் வருவாங்க, ஐயா எனக்காக ஜெபிக்கணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். சரி, இயேசு உங்களை சுகமாக்குவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், நீ விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க, இயேசு அற்புதம் செய்துட்டா அவரையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, இயேசு விடுதலை தந்துட்டா அவரையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறியாமை. ஆண்டவர் முதல்ல விசுவாசம், ரெண்டாவது தான் சுகம், ரெண்டாவது தான் விடுதலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சுகம் கிடைச்சிட்டா விசுவாசிக்கிறோம், சுகம் கிடைச்சிட்டா இயேசுவை நம்புகிறோம், சுகம் கிடைச்சிட்டா நான் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் சுகம் கிடைக்கும், நீ விசுவாசித்தால் காரியம் மாறும், நீ விசுவாசித்தால் அற்புத மாற்றம் வரும். முதலாவது விசுவாசம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசு அற்புதம் செய்துட்டா விசுவாசிப்போம். அதை காண்கிறதை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. காணாத ஒரு காரியத்தை குறித்த நிச்சயம், அதான் விசுவாசம் என்பது. அதனால் நடக்கலை, காணலை, அது மாதிரி காரியம் நடக்குமான்னு தெரியலை, ஆனால் நடக்கும், இயேசு அதை செய்வார், அதான் விசுவாசம். அதனால் இந்த விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதினால விசுவாசம் வருமா? தேவனுடைய வசனத்தை கேட்பதனால நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அதனால தான் வேத வசனத்தில் இருந்து உங்களுக்கு நான் போதிக்கிறேன், வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது தனியாக ஜெபிக்க வந்தால் அவங்களை அதிகமாக நான் உற்சாகப்படுத்துவதில்லை. நான் உங்கள்கிட்ட தனியாக பேசி ஜெபிக்கிறத விட முதலாவது வசனத்தை கேளுங்க. வேத வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதனால் வேத வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். அதனால தான் கூட்டங்களில் பாருங்கள், அற்புதம் நடக்க காரணம் என்ன? அங்கே வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அந்த வசனத்தை அங்கே கேட்கிறாங்க. அந்த வசனம் உள்ளத்துக்குள்ளே விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறது. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வருகிறது. அதுதான் நடக்கிற விஷயம். ஒரு சமயம் நாங்கள் வேலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஊழியத்துக்காய் போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. திரளான மக்கள் வந்திருந்தாங்க. அந்த நாளில் நிறைய சபை தலைவர்கள், பிஷப் ஐயா, அங்கே போதகர்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். அதில் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணி அந்த வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணி ஜெபம் நடத்தும் போது, கடைசி ஜெப நேரத்தில் வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் செய்யுங்க, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்வார் என்று ஜெபம் முடிந்தது. நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருப்பதை என் ஆவியிலே உணர முடிந்தது. என்னால் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஜெப நேரத்தில் ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குவதை ஆவியிலே உணர முடியும். அப்போ அங்கே அற்புதம் நடந்திருப்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் சுகம் பெற்றுட்டீங்க, என் ஆவியிலே உணர்கிறேன். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த சிலர் மேடைக்கு வரலாம் என்ற போது சிலர் வந்து சாட்சி சொன்னாங்க. அதில் ஒரு சகோதரி சொன்ன சாட்சி தான் மறக்க முடியாதது. அவங்க ஒரு டீச்சராக வேலை செய்கிறவங்க, 45 வயது இருக்கும். அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி தெரியுமா? அவங்க பிறந்ததிலிருந்தே ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. பிறக்கும்போதே ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. அவங்க பிறவியில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதாவது பிறவி குறைபாடு. அப்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே பெற்றோர் எவ்வளோ கஷ்டம். அது பெண் பிள்ளை, ஒரு கண்ணு பார்வை தெரியலன்னா எவ்வளோ கஷ்டம். எத்தனை டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எல்லா இடமும் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இது பிறவியிலேயே இந்த குறைபாடு இருக்கிறதுனால குணமாக்க முடியாது. இடையில பாதிக்கப்பட்டிருந்தால் சரிப்படுத்த முடியும். ஒரு வியாதி வந்துச்சு, ஒரு குச்சி குத்திட்டு ஏதோ ஒரு காரியம் சரிப்படுத்த முயற்சிக்கலாம். பிறவிலேயே குறைபாடு, கண் பார்வை தெரியலை, அதனால் சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ மருத்துவத்தால் குணமாக்க முடியாது, அவ்வளோதான், சூழ்நிலை முடிந்தது. அதனால் பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க, சரி இனிமே அவ்வளோதான், ஒரு கண்ணில் பார்வை இருக்குல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகளும் பாருங்கள் அதில் வாழ பழகிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, பிறவி குறைபாடு, இது சுகமாக வழி கிடையாது, ஒரு கண்ணில் பார்வை இருக்குல்ல, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்க. அதை அவங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் நல்லா படித்தாங்க. அதனால் படித்து முடித்து நல்ல வேலை, டீச்சராக பணி செய்கிறாங்க. 45 வருஷம் ஒரே கண்ணில் வாழ பழகிட்டாங்க. கணவர், குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு குறை இல்லை, நல்லா வாழ்க்கை போகிறாரு. ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி அவங்க நினைக்கல. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே மனதில் என்ன வந்துட்டு, இது சுகமாகாது, பிறவி குறைபாடு. ஆனால் இப்போ அன்றைய வசனத்தை நான் பிரசங்கித்த போது அந்த வசனம் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. பிறவிலேயே கண் தெரியாதவங்களுக்கு இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார். பிறவி சப்பானிகளை இயேசு நடக்க பண்ணி இருக்கிறார். மரித்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அப்போ ஏன் என் கண்ணில் பார்வை கொடுக்க முடியாது? பிறவி குறைபாடு அவர் சரிப்படுத்த முடியுமே. அந்த விசுவாசம் அன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கும்போது அவங்களுக்குள்ளே வந்தது. அதான் பாருங்கள், நல்லா கவனிங்க. 45 வயசு வரைக்கும் அவங்களுடைய விசுவாசம் என்ன, பிறவி குறைபாடு சரியாகாது, அவ்வளோதான். அது மருத்துவத்துறை சொன்னது. அதை அவங்க விசுவாசித்தாங்க. அதனால் பெருசாக எடுக்காமல் வாழ்ந்துட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறாங்க, சுகமாக்க முடியும், இயேசுவால் பிறவி அந்த பாதிப்பையும் சரிப்படுத்த முடியும் என்கிற வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்தது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இத்தனை வருடம் இல்லாத அளவு இப்போ அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், என் கண்ணையும் இயேசு குணமாக்க முடியும், என் கண்ணிலையும் பார்வை கொடுக்க முடியும், பிறவி குறைபாடாக இருந்தாலும் இயேசு அற்புதம் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் வந்தது. உடனே ஜெப நேரத்தில் அவங்க கண்ணில் கை வைத்து ஜெபித்தாங்க. உடனே மோகலாசஸை தேடலை, ஊழியக்காரனை தேடலை. நீங்கள் தானே சொன்னீங்க, அப்போ எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு என்கிட்ட வரலை. ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே கூட்டத்துக்குள்ளே இருந்து கண்ணில் கை வைத்து இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. இதான் கவனிக்கணும். நீங்கள் ஊழியக்காரனை நோக்கி பார்த்தீங்கன்னா சுகமே உங்களுக்கு வராது. மோகலாசஸை பார்த்தீங்கன்னு வைங்க, மோகலாசஸ் ஏதாவது செஞ்சிருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகமும் கிடைக்காது, விடுதலையும் கிடைக்காது. அறிந்து கொள்ளுங்க, மோகலாசர் சொல்லுகிற இயேசுவை தான் நீங்கள் தேடணும். அவரை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவரே, இவர் இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், பிறவியில் பாதிப்பை கூட நீர் சரிப்படுத்த முடியும், உம்முடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய கண்ணில் பிறவி குறைபாடு, இதை தீர்க்க உம்மாலே முடியும், என் கண்ணில் பார்வை கொடுக்க உம்மாலே முடியும் அப்படின்னு கை வைத்து ஜெபம் பண்ணாங்க. விசுவாசம். ஏன்னா இவ்வளவு நாளில் அந்த விசுவாசம் அவங்களுக்கு வரலை. ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்தை கேட்டு அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபித்து முடித்து கண்ணில் இந்த கையை எடுத்தா கண்ணில் பார்வை வந்திருந்தது. இட்ஸ் எ மிராக்கிள். 45 வருஷம் பிறவிலேயே கண் பார்வையில் தெரியாத ஒரு கண் மேடையில் வந்து எல்லாருக்கும் சாட்சி சொன்னாங்க. இந்த 45 வருஷமாக இந்த கண்ணில் எனக்கு குறைபாடு, கண் பார்வை இல்லை, பிறவிலேயே பாதிப்பு. அப்படி தான் டாக்டர் சொன்னாங்க, மருத்துவர் சொன்னது, அதை நம்பி நான் அப்படியே விட்டு விட்டேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசி என் விசுவாசத்தை பலப்படுத்தினார். நான் ஜெபம் பண்ண கண்ணில் பார்வை வந்துட்டு இப்போ இந்த கண்ணில் என்னால் பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்க, இட்ஸ் எ மிராக்கிள். இதான் அற்புதம். முடியாததை முடிய செய்வது. அது எப்படி நடக்கிறது? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த கண்ணு சரியாகணுமா? எவ்வளோ காணிக்க தருவேன், எவ்வளோ தருவேன், தட்டில் வச்சு தருவியா, என்னெல்லாம் வச்சு தருவேன்? இயேசுகிட்ட அதெல்லாம் தேவையில்லைங்க. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் காணிக்கை வாங்கி அற்புதம் செய்கிறவர் அல்ல, இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று உங்களுடைய விசுவாசம்தான். உங்களுடைய விசுவாசம் இருதயத்தில் அவரை விசுவாசிக்கணும், அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். அவரால் முடியும், அவர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கணும். அவ்வளோதான். உங்களுடைய விசுவாசத்தை மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு உங்களுடைய பிறவி குறைபாட்டை ஆண்டவர் சரிப்படுத்தி விட முடியும். உங்கள் குழந்தையினுடைய பிறவி குறைபாட்டை அவர் சரிப்படுத்தி விட முடியும். பிறக்கும் போதே என் குழந்தை இந்த இடத்துல பாதிப்பு, இயேசுவால் அதை சரிப்படுத்த முடியும். பிறக்கும் போதே என் குழந்தையினுடைய கண்ணு பாதிப்பு, என் குழந்தையுடைய இருதயம் பாதிப்பு, பிறக்கும் போதே கால் பாதிப்பு, அதை இயேசுவால் சரிப்படுத்த முடியும், அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார்.
விசுவாசம். விசுவாசத்தை வைத்து தான் அவர் அற்புதம் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறார். வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறார். வேர் இஸ் யுவர் ஃபெய்த் மை சன், மை டாட்டர், வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஏன் கலங்குற? ஏன் பயப்படுற? படகு அமிழ்ந்துருமோ, செத்துருவனோ, என் வாழ்க்கை முடிந்ததோ, இனிமே அவ்வளவுதானோ? ஏன் பயப்படுகிறாய்? விசுவாசத்தை எங்கோ இழந்து விட்டாய். உன் விசுவாசத்தை நீ குறைபட்டு விட்டாய். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று பேதுருவை கடிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளுகிறார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இதில் என்ன அவங்க விசுவாசித்திருக்கணும்? நீங்கள் யோசித்து பாருங்களேன். படகுல சீசர்கள் இருக்கிறாங்க, இயேசு அந்த படகுல இருக்கிறார். சுழல் காற்று வீசுது, படகு அமிழ்ந்து விடுமோ அப்படின்னு, ஐயரே நாங்கள் செத்து போகிறோம், அவங்க சொல்கிறாங்க, மடிந்து போகிறோம், செத்து போகிறோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இயேசு ஏன் கடிந்து கொள்கிறாரு? அந்த படகுல யாரும் இருக்கிறா? இயேசுவும் இருக்கிறார். அவர் கரையில் இருக்கல, அந்த படகுல இயேசு. அப்போ படகு கமிழ்ந்தா யாரும் தான் அந்த தமிழில் அமிழ்ந்து போவாங்க? இயேசுவும் தானே. நான் உங்களை தனியாகவே விட்டு இருக்கிறேன், இந்த படகுல நானும் தானே இருக்கிறேன். உங்க விசுவாசம் எங்கே? என்ன சொல்லியிருக்கணும்? பயப்படாதங்க, இயேசுங்க தானே இருக்காரு. படகு அமிழ்ந்தா அவரும் சேர்ந்து தான் அமிழ்ந்து போவார். அமிழ்ந்து போக முடியுமா? கடலின் மேலே நடந்தவர், எவ்வளோ அதிகாரமுள்ள தேவன், அவரை இந்த படகு கவிழ்த்து தண்ணீரில் மூழ்கி போய்விட முடியுமா? அவர் தானே, அவரு கூட இருக்கார்ல. உங்கள் வாழ்க்கை படகுல இயேசு கூட இருக்கிறாரா இல்லையா? உங்கள் குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா இல்லையா? உங்கள் பிஸ்னஸில் இயேசு இருக்கிறாரா இல்லையா? நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போகிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு போகிறோம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்று தற்கொலை பண்ணி செத்துற வேண்டியது தான். வேர் இஸ் யுவர் ஜீசஸ்? உங்கள் இயேசு எங்கே? யோசிங்க. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய விசுவாசம் எங்கே? நான் கூட தானே இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? படகு அமிழ்ந்து போனால் நானும் தான் அமிழ்ந்து போவேன். பிறகு ஏன் பயப்படுறீங்க? ஒரு வாலிபன் ஒரு நாள் ஒரு ஊழிய காட்டுதல் வந்தான். ரொம்ப துக்கமாக சோகமாக வந்தான். எனக்கு வேலையும் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு வழியும் இல்லை, இத்தனை வயசு ஆகி போச்சு, 34 35 வயசு ஆகும்போது, கல்யாணமும் ஆகலை, என் வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையை நினச்சா நடுக்கடலில் ஒரு படகு தத்தளிக்கிற காட்சி தான் கண் முன்னால் வருது. அந்த படகுல நான் மாத்திரம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். படகு அப்படியே தள்ளாடுது. என் வாழ்க்கை கடல் நடுவில் தத்தளிக்கிற படகு மாதிரி. நான் அமிழ்ந்து போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப சோகமாக சொன்னான். அந்த ஊழியக்காரர் அவரோடு பேசினார். என்ன தம்பி சொல்கிறீங்க? பாருங்கள், எனக்கு வேலை இல்லை, இத்தனை வயசு ஆகிப்போச்சு, கல்யாணம் ஆகலை, எங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையை எதிர்பார்த்தா அவ்வளோதான், நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நடுக்கடலில் தத்தளிக்கிற படகு மாதிரி. அப்போ இந்த ஊழியக்காரங்க சோர்ந்திருந்த வாலிபனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, அமைதியாக ஜெபம் பண்ணார். ஜெபிச்சு சொன்னார், சரி தம்பி, அந்த படகுல நடுக்கடலில் தான் இருக்குது, நீங்கள் அந்த படகுல இருக்கிறீங்க, அமிழ்ந்து போகிற மாதிரி ஆடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த படகை நல்லா கவனித்து பாருங்கள், இன்னொருத்தர் கூட அந்த படகுல இருக்கிறார், ஏன் கண்ணுக்கு அது தெரியுது. என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் கண்ணை மூடி அந்த படகை யோசிங்க, நடுக்கடலில் தத்தளிக்குது, படகுல நீங்கள் இருக்கிறீங்க, அந்த படகுல இன்னொருத்தர் இருக்கிறார், நல்லா கவனித்து பாருங்கள். எனக்கு ஒன்றும் தெரியலையே. சரி, ஏசு எங்கே இருக்கார்? அவர் ஏற்றுக்கொண்டீங்களா? ஏசு ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் அவர் எப்படி உங்களை தனிமையாக விடுவார்? அந்த படகுல இயேசுவும் இருக்கிறாரு, நல்லா பாருங்கள். நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதான் உங்களுடைய பிரச்சனை. அந்த படகுல நீங்கள் மாத்திரம் தனிமையாக இல்லை, இயேசுவும் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, அவர் எப்படி உங்களை தனிமையாக விடுவார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. அப்போ அந்த படகுல இயேசுவும் உங்களோடு கூட இருக்கிறார். படகு அமிழ்ந்து போனால் இயேசுவும் தான் அமிழ்ந்து போகணும், அமிழ்ந்து போக விட்டுருவாரா? கரை சேர்ப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். முதல்ல அதை விசுவாசிங்க. இயேசு என் கூட இருக்கிறார், நான் தனிமையாக இல்லை, என் படகுல, என் வாழ்க்கை படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நான் அமிழ்ந்து போக மாட்டேன். எத்தனை காற்றடித்தால் என்ன, எத்தனை புயல் வீசினால் என்ன, எத்தனை அலைகள் கொந்தடித்தால் என்ன, நான் மூழ்கி போக மாட்டேன். என்ன, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும்.
அப்படியே கண் பிரகாசமடைய ஆரம்பித்தது. உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம், நல்லா பாருங்கள், விசுவாசத்தோடு பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை பலப்படுத்த. அவர் யோசித்து இப்போ சந்தோஷமாக, ஆமாம் இயேசு என் கூட இருக்கிறாங்க, அப்போ அந்த படகுல இயேசு என் கூட இருக்கிறான், நான் அமிழ்ந்து போக மாட்டேன், என் வாழ்க்கை அமிழ்ந்து போகாது, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குது, இயேசு அமைத்து தருவார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். அவ்வளோதான், பயம் கலக்கெல்லாம் ஓடி விட்டார். உங்கள் வீட்டில் இயேசு ஏற்று கொண்டு இருக்கீங்களா? இயேசு உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்காரா, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கைக்கு வெளியில் இயேசு வச்சுருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கைக்கு உள்ள உங்களுடைய இருதயத்தில் இயேசு வச்சுருக்கிறீங்களா? அவரை வெளியே வச்சுருந்தா நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க தான், ரொம்ப கஷ்டம், டேஞ்சர். இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருந்தார்னா, உங்கள் படகுல இருந்தால்னா நீங்கள் சேஃப், பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் இருக்கும்போது அவர் எப்படி எது கவிழ்க்க முடியும்? சும்மா பயப்படுத்துகிற மாதிரி சுழல் காற்று வீசும், கடல் கொந்தளிக்கு எல்லாம் நடக்கும், ஆனால் அமிழ்த்தி விட முடியாது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது நிறைய நிந்த பாடு உபத்திரம் வந்த உடனே ரொம்ப சோர்ந்துட்டேன். என்னை விட்டுருங்க ஆண்டவரே, சாமி என்னை விட்டுருங்க, நான் இந்த முழு நேர ஊழியத்துக்கெல்லாம் வரல, அதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். இந்த மாதிரி இல்லாத பொருளாலாம் பேசுகிறாங்க. நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா? அப்போவே 75லே நான் அதை பார்த்துட்டேன். அதனால் என்னை விட்டுருங்க ஐயா, இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம், ஏதாவது நான் வேலை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமைன்னா உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். அப்படி செஞ்சால் பாருங்களேன், யாருமே ஒன்றும் பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை செய்கிறாரு, ஊழியம் செய்கிறாருன்னு. முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் தான் யார் வேணாலும் பேசலாம். அதனால் என்னை விட்டுருங்க சாமின்னு. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், மகனே நீ என் ஊழியத்துக்கு வந்தான நிந்தை பாடு உபத்திரம் வரும், அது இல்லாமல் ஊழியம் கிடையாது. ஆனால் ஒன்று நீ அறிந்து கொள், உனக்கு முன்னால் நான் நடக்கிறேன், உனக்கு முன்னால் நான் இருக்கிறேன். உனக்கு வரக்கூடிய பாடு, நிந்தை, அவமானம் எல்லாமே என்னை தாண்டி தான் உன்கிட்ட வரணும். அதை முதல்ல நீ அறிந்து கொள். நான் உனக்கு முன்னால் நடக்கிறதுனால எல்லாமே முதலாவது என்னைத்தான் தாக்கும், என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். நான் முன்னடக்கிற ஆண்டவர் இல்லை, பிறகு ஏன் பயப்படுற அப்படின்னு சொன்னார். அதனால் உனக்கு வரக்கூடிய நிந்தை அது எனக்கு வந்தது, உனக்கு வரக்கூடிய பாடு எனக்கு வந்தது. எனக்கு தானே நீ ஊழியம் செய்ய வந்திருக்கிற, நான் தானே கூட இருக்கிறாமா, அப்போ அது எனக்கு வந்தது. ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்த உடனே என்னை சந்தோஷமாக ஒப்பு கொடுத்தேன். அதனால இப்போ யாராவது உட்காந்து எனக்கு ஒரு திட்டுறான் பேசுகிறான்னா எனக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இல்லை, மோகன்லாஸை செத்து எத்தனை வருஷம் ஆச்சு. எனக்குள் இருப்பவர் இயேசு. அவன் இயேசுவை தான் திட்டுகிறான், அவன் இயேசுவை தான் ஏசுகிறான், அவன் இயேசுவுக்கு விரோதமாகத்தான் பேசுகிறான். அப்படி தான் இயேசு என்னை கற்றுக் கொடுத்தார். அதனால் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எதுவும் என்னை கலங்க பண்ணுவதில்லை, எதுவும் என்னை முடக்கி போட்டு விடுவதில்லை. அவன் இயேசுவை திட்டுறான், நமக்கு என்ன? அப்படி தான் இயேசு சொல்லி கொடுத்தார். இது அவர் வாசம் பண்ணுகிற ஒரு படகு, அவர் அங்கே இருக்கிறாரு. அதனால சுழல் காற்று அவரை கவிழ்த்து விட முடியாது. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உன் விசுவாசம் எங்கே? இயேசு கூட இருக்கிறாரு, படகுல இருக்கிறார், அது எப்படி அது அமிழ்ந்து போகும்? அந்த விசுவாசம் உனக்கு இல்லையா? இயேசு உங்கள் கூட இருந்தா, உங்கள் வீட்டில் இருந்தா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை அவரை சார்ந்தது. அவரை தான் அதை பாதிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கடனை அடைச்சி கொடுங்க, இது உங்கள் குடும்பம் தானே, நான் உங்களுடைய பிள்ளை தானே, நீங்கள் தானே பொறுப்பு, இந்த வறுமையை நீங்கள் தானே நீக்கணும், இந்த தேவையை நீங்கள் தானே சந்திக்கணும், இது உங்கள் குடும்பம் தானே, நாங்கள் உங்களை தானே சார்ந்து நிற்கிறோம், யூ ஆர் த ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, நீங்கள் தான் என் குடும்ப தலைவர், நீங்கள் தான் எங்களுக்கு தகப்பன், நீங்கள் தான் எல்லாம். அப்போ கடனுக்கும் நீங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, இந்த வறுமைக்கும் நீங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தான் மாற்றி தரணும். அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையை லகுவாக்கி விடும். அதான் விசுவாசம், தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். அதான் ஆண்டவர் கேட்கிறார், உங்களுடைய விசுவாசம் எங்கே என்பதாய் ஆண்டவர் கேட்க. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? யோசித்து பாருங்க, உங்களுடைய விசுவாசம் எங்கே? உங்களை தான் கேட்குறார், மகனே உன் விசுவாசம் எங்கே? என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் நாசரத்துக்கு பக்கம் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சபை ஊழியர், சர்ச் ஒர்க், அந்த உபதேசியான்னு சொல்லுவாங்கள்ல, ஐயா அங்கே ஒரு வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வீட்டில் ஜெபிக்கணும்னு கேட்டாங்க, ஒரு வீட்டில் ஜெபிக்கலாமா? சரின்னு சொல்லி அந்த உபதேசியார் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் போனபோது அந்த வீட்டில் ஒரு தாயார் இருந்தாங்க, அப்புறம் ஒரு சகோதரி, அவங்க மடியில் ஒரு கை குழந்தை இருக்கிறாரு.
அந்த தாயார் முழங்கால் போட்டாங்க, அந்த கொய் குழந்தையோடு அந்த சகோதரி முழங்கால் போட்டாங்க. இன்னும் 2 குழந்தைகள்லாம் இருக்குது, சின்ன பிள்ளைகள். ஆண்கள் இல்லை, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க வெளியில். நான் பகலில் அந்த ஐயா கூப்பிட்டு போனாங்க. அந்த உபதேசியார் நானும் இருக்கிறோம். ஜெபிக்கலான்னு முழங்கால் போட்டு அவங்க ரொம்ப துக்கமாக சோகமாக இருந்தாங்க. அந்த தாயார் சரி, முக்கியமாக அந்த சகோதரி ரொம்ப துக்கமாக இருந்தாங்க. அவருடைய மனதின் துக்கம் முகத்தில் தெரிந்தது. அப்போ ஆவியானவர் அவங்களோட பேசும்படி என்னை வழி நடத்தினார். நான் கேட்டேன், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, உங்களுடைய மனதை பாதிக்கிற துக்கம். நீங்கள் எதனால நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜெபம் பண்ணலாம், இயேசு உதவி செய்வார் அப்படின்னு சொன்னேன். அந்த சகோதரி கண்ணில் கண்ணீர், குனிந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாங்க. அந்த தாயார் பேசினாங்க. அவங்க தான் அவங்களுடைய மாமியார். அவங்க சொன்னாங்க, ஐயா இது என்னுடைய மருமகள். மகன் சின்ன வேலை அங்கங்கே கிடைக்கிற கூலி வேலை செய்வான், போயிருக்கிறான். எனக்கு இது ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, இது 3வது குழந்தை. ஏற்கனவே உள்ள 2 குழந்தைக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியல, ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல. நாங்கள் வறுமையில் ரொம்ப கஷ்டம். அந்த மகன் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வர்றதை வச்சு நாங்கள் ஏதோ வாழ்க்கை நடத்துகிறோம். இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் 3வது ஒரு குழந்தைய ஆண்டவர் தந்துட்டார். இந்த 3வது குழந்தை எப்படி வளர்க்க போகிறோம்? ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கு சரியாக உணவு உடை கொடுக்க முடியலையே, அப்போ இந்த குழந்தை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த தாய் சொல்கிறாங்க, இந்த குழந்தைய யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படின்னு நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். யார் மகன் மருமகள் எல்லாரும் தான் சேர்ந்து பேசுகிறாங்க. இந்த குழந்தை யாருக்காவது கொடுத்து யாராவது வளர்க்கட்டும், நம்ம குடும்பத்திலிருந்து கஷ்டப்பட போதே அப்படின்னு சொல்லி அந்த பெற்றெடுத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? நான் பார்க்குறேன், அந்த சகோதரி அழுதுகிட்டே இருக்காங்க, கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறார். அப்போ எனக்கு பார்த்த உடனே ஒரு மனதுருக்கம், கஷ்டம், அப்படியே அந்த மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு ஆவியானவர் என்ன பேசுகிறாரு, வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்கள் விசுவாசம் எங்க? பைபிள் வச்சுருக்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் விசுவாசம் எங்க? நான் அவன்கிட்ட பேசினது, மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான்னு பொதுமக்களே ஒரு பழமொழி சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த இத்தனை குழந்தை நானே 10 நானே 12 நானே மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவாப்பா, கடவுள் உங்களை கவனிப்பார்னு பொதுமக்கள் மத்தியில் ஒரு விசுவாசம் இருக்குது. நம்மக்கிட்ட ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க, காகத்தை கவனித்து பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதையே நான் போஷிக்கிறேனே, உன்னை போஷிக்க மாட்டேனா? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாரு, அவர்கள் காலையில் பூக்குது, மாலையில் வாடி போயிடுறது, அதையே நான் அவ்வளோ அழகாக உடுத்து வைக்கிறேனே, உன்னை உடுத்து வைக்க மாட்டேனா? நாளை தூரத்தை குறித்து கவலைப்படாத. இப்படியெல்லாம் ஆண்டவர் அழகாக பைபிளில் இயேசு நம்முடைய அனுதன தேவைக்காக எவ்வளவு அருமையான காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கலையா? அவருடைய வசனத்தை விசுவாசிக்கலையா? இந்த குழந்தையை கொடுத்த ஆண்டவர் அந்த குழந்தையை போஷிக்க உடுத்து வைப்பதற்கான ஆசீர்வாதத்தை தருவார் என்று அவரை நீங்கள் நம்பக்கூடாதா? உங்கள் விசுவாசம் எங்கே? அந்த தாயார் அமைதியாய் அழுதார்கள். எத்தனை குழந்தைன்னா என்னங்க? 10 குழந்தையை ஆண்டவர் தரட்டும், அந்த குழந்தையை போஷித்து உடுத்து வைத்து ஆசீர்வதித்து வளர்த்து கொடுக்கிற வல்லமை உள்ள தேவன் அவர். 30 லட்சம் பேருக்கு ஆகாரம் கொடுத்து வனாந்தரத்தில் 40 வருஷமாய் குறையில்லாமல் நடத்திய ஆண்டவர் அவர். எங்கே உங்கள் விசுவாசம் அவர் மேலே? அவர் சொல்லலையா உங்களுக்கு? இல்லை 3வது குழந்தை பிறந்தா என்னால் காப்பாற்ற முடியாது, ஏதோ 2 குழந்தைன்னா ட்ரெஸ் எல்லாம் தர முடியும், சாப்பாடு தர முடியும், 3வது குழந்தையா இதுக்கு மேலே என்னால் காப்பாற்ற முடியாத, பரலோகத்தில் பணம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? என்ன நினைக்கிறோம் நம்ம? ஆண்டவரை பற்றி என்ன நினைத்திருக்கிறோம்? என்ன விசுவாசம் அவர் மேலே வச்சிருக்கிறோம்? உங்களுடைய வறுமை, உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய பண பிரச்சனை, உங்களுடைய குடும்பத்தின் நெருக்கம், அந்த சுழல் காற்று, புயல், அந்த பெரிய அலைகள் எழும்பி அமிழ்த்து விட ஒரு மாதிரி காணப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டீங்களா? இதையெல்லாம் அடக்கி அமைதல் படுத்தக்கூடிய ஒருவர் அதே படகுல உங்களோட இருக்கவில்லையா? உங்கள் குடும்பத்தில் அவர் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இல்லையா?
உங்களை போஷிக்கிறவர், உங்களை உடைத்து வைக்கிறவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன், உங்களுடைய தலையின் மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறாராம். அவ்வளவு கரிசனையுள்ள ஒரு தகப்பன் உங்களுக்கு இல்லையா? பின் எங்க போச்சு உங்களுடைய விசுவாசம்? அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். உங்களை பார்த்தேன் கேட்கிறார். நான் உனக்கு ஒரு வேலை தர முடியாதா? நான் உனக்கு ஒரு பிஸ்னஸ் தர முடியாதா? நான் உன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதா? நான் உன் பிள்ளைகளை போஷிக்க முடியாதா? நான் உன் ஊழியத்தின் தேவையை சந்திக்க முடியாதா? எல்லாம் என்னால் முடியும். ஆனால் உன் அவிசுவாசத்தினால தான் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். நீ சந்தேகப்பட்டு நீ என்ன தேடாமல் சூழ்நிலை பார்க்கறதுனால தான் நீ பயந்து அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாய். ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார்ல, பதில் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன். 75ஆம் ஆண்டு நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து 74ஆம் வருஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது சொன்னேன், ஆண்டவரே இந்த பைபிளை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் ஊழியத்துக்கு வருவேன். எனக்கு 5 பைசா வேணும்னாலும் எங்கள் அப்பா அம்மாகிட்ட கேட்க மாட்டேன். எந்த மனுஷரை நான் கேட்கக்கூடாது. என்னுடைய சாப்பாட்டுக்கு, என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு, என்னுடைய தேவைக்கு யாருக்கிட்டே போய் நான் நிற்கக்கூடாது. நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், சரி, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. அந்தன்றைக்கு உன் தேவையை நான் சந்திப்பேன். நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை உடுத்து வைப்பேன், உன் தேவையை சந்திப்பேன். நீ எந்த மனுஷரிடத்திலும் போய் கையேந்த வேண்டியது வராது. நான் நடத்துவேன், என்னை நம்பி வர்றியான்னு சொன்னார். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்படியே தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் வசதி உண்டு, எங்கள் அப்பா அம்மா நிலங்கள் வசதி எல்லாம் உண்டு. ஆனால் நான் என்றைக்கு ஊழியத்தில் கால் வச்சேனோ எங்கள் அப்பா அம்மாட்ட 5 பைசா நான் வாங்கினதில்லை, நான் கேட்டதும் இல்லை. என் ஆண்டவர் நடத்துவார். அவர் தானே என் எஜமான். அவரை நம்பித்தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் மனிதர்களை நம்பி வரல, மனுஷருடைய காணிக்கை நம்பி வரல. இயேசு 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 என்னுடைய எஜமான், என்னுடைய தகப்பன், எனக்கு எல்லாமா இருக்கிறவர். அவருடைய வார்த்தையை நம்பி தான் வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை வெட்கப்பட விடவில்லை. யாரிடத்திலும் போய் கையேந்தி நிற்கும்படி கர்த்தர் விடவில்லை. 74ஆம் வருஷத்திலிருந்து இத்தனை வருஷ காலம் போதுமானவராக இருக்கிறார். என்ன அவர் கூட இருக்கிறார்ல, படகுல அவர் இருக்கிறார்ல. உங்களுடைய வாழ்க்கை படகுல அவர் இல்லையா? அவங்க கூட ஊழியத்தில் அவர் இல்லையா? அவர் இல்லைன்னா தான் நீங்கள் பயந்து கலங்கி பதறணும். அவர் இருக்கிறார்ல. உங்களுடைய விசுவாசம் அவர் மேலே தானே. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஊழியத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு வந்ததில்லை, அது இயேசுவுக்கு. நான் சொல்லுறது, அது இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஓ லார்ட், இட் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி, ஐ பிலாங்ஸ் டு யூ, ஐ எம் யுவர் சர்வன்ட். ஏதாவது ஊழியத்தில் பிரச்சனை வந்தால் தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். அவ்வளோதான், சிம்பிள். அதனால தான் நான் தைரியமாக ஊழியத்தில் போய் கொண்டு இருக்கிறேன். அவர் தான் எல்லாமே. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. நான் கூட இருக்கிறேன்ல, உங்கள் படகுல இருக்கிறேன்ல, அமிழ்ந்து போனால் நானும் தான் அமிழ்ந்து போவேன். எங்கே உங்கள் விசுவாசம்? இன்றைக்கி சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். இனி ஒரு நாள் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் என்னை காப்பாற்றுவீங்க, என்னை வழி நடத்துவீங்க, என்னை கடைசி வரை கொண்டு போய் சேர்ப்பீங்க. வருகை வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். பாதியில் விட்டுற மாட்டார். பயப்படாதுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவ்வளோதான் விசுவாசம். எதை நம்பியா வாழ்கிற? இயேசுங்க. அவரை நம்பி வாழ்கிறாங்க. இந்த வேலையை நம்பி நான் வாழலை, இந்த பிஸ்னஸை நம்பி நான் வாழலை. அப்படி சொல்லுங்கள். இந்த படிப்பை நம்பி வாழலை. நிறைய பேர் கலங்கி போக காரணம் தெரியுமா? அவங்க படிப்பு பட்டத்தை நம்புறீங்க, உங்கள் பிஸ்னஸை நம்புறீங்க, வேலையை நம்புறீங்க. இயேசுவின் மேலே வைக்கிற நம்பிக்கை வேலை மேலே, பிஸ்னஸ் மேலே வைக்கிறனால தான் வேலை இழப்பு வருது, பிஸ்னஸில் நஷ்டம் வருது. பிள்ளைகள் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க, பிள்ளைகள் கைவிட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து இயேசு எனக்கு இருக்கிறான்னு சொல்லுங்கள். பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், நீ ஒன்றும் எனக்கு சம்பாதிச்சு போக தேவையில்லை, உன்னை வளர்த்து கர்த்தருக்காக ஆளாக்கிட்டு, அவ்வளவுதான். என்னை போஷிக்கிறவர் இயேசு, என்னை கடைசி வரை நடத்துவார். நீ எல்லாம் என்னை விட்டு போனால் கூட இயேசு போக மாட்டார். தைரியமாக சொல்லுங்கள். இருக்கு, நீங்கள் பிள்ளைகளையும் அவங்களே சார்ந்து நிற்கணும். இயேசுவை சார்ந்து நிற்க பழகுங்க.
அவர் கூட இருக்கிறார்ல. உங்கள் விசுவாசம் இயேசுவின் மேலே. இப்போ பாருங்கள், சில காரியம் வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். 24ஆம் வசனம் பாருங்கள். இப்போ இயேசுகிட்ட பிரச்சனை வந்தோடனே இயேசு எழும்பினார். ஐயரே ஐயரே மடிந்து போகிறேன்னு சொன்ன உடனே இயேசு எழுந்து காற்றையும் அந்த தண்ணீரின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று அமைதல் உண்டாயிற்று. முதல்ல அதட்டினார், அமைதல் உண்டாயிற்று. அவரை பார்த்து காற்றடிக்குதா, ஐயோ பெருங்காற்றா, பெரிய கொந்தளிப்பா. உடனே அவர் பாருங்க என்ன பண்ணினார், உடனே பயந்து நடுங்கி என்ன பண்ணலாம், பிதாகிட்ட கேட்கலாமா, அப்படிலாம் இல்லை, அதட்டினார், அமைதியாரு. அவ்வளோதான், அமைதி ஆயிட்டு. காற்று அமைதி ஆயிட்டு, கடல் அமைதி ஆயிட்டு. அவர் தான் சிருஷ்டி கர்த்தா. இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ள, நமக்குள்ள. அப்போ உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு அமைதி ஆயிரும். இயேசுவின் நாமத்தினால் அமைதியாரு, இயேசுவின் நாமத்தினால கொந்தளிக்காத. நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் எதுக்கு பயந்து நடுங்க, ஆண்டவரே என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதங்க. சில வருஷத்துக்கு முன்னால் மயிலாடியில் கன்வென்ஷன், விடுதலை பெருவிழா கூட்டம், பலத்த எதிர்ப்பு மத்தியில் கோர்ட்டில் தீர்ப்பு, கூட்டம் நடத்தலான்னு செய்தியெல்லாம் நான் குறி சொன்னோடனே கோர்ட்டு தீர்ப்பில் தான் கூட்டம் நடந்துச்சு. ஏன்னா அதை தடுக்க அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அதிகாரத்தில் இருந்தவங்க அந்த அமைப்புகள்லாம் வச்சு கடைசியில் அது கோர்ட்டுக்கு போச்சு. நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறிட்டாங்க, இந்த கூட்டம் நடத்தலாம், அவங்க நடத்துறதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கட்டளை இட்டாங்க. கூட்டம் நடக்குது. 2ஆம் நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு 3ஆம் நாள் சூழ்நிலை மாறிவிட்டார். அதாவது வானிலை அறிக்கை சொல்லுகிறது, கன்னியாகுமரி மாவட்டத்தை பெரும் மழையும் காற்றும் தாக்க போகிறது, பெரும் சேதத்தை உண்டாக்க. ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ரெட் அலர்ட் நியூஸ் பேப்பர்லலாம் வந்துட்டு செய்தியில் அந்த ரெட் அலர்ட் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு. அதனால் பெரும் மழை வரப்போகிறது, பெரும் காற்று வீசப்போகிறது, மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதற்கு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்வாங்களே டீம், 3 டீம் வந்துட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும். சில மாவட்டங்கள் பாதிக்கப்படும் சொல்லி கன்னியாகுமரி தான் அதிகம் பாதிக்கப்பட போகிறது. 3 டீம், அதற்கு பேரிடர் உதவி செய்கிற டீம் வந்துட்டாங்க. அப்போ கடைசி நாள் கூட்டம் நடக்குமா நடக்காதா, பெரிய குழப்பமான நிலைமை. என் உள்ளத்தில் கொஞ்சமாக சலனமும் இல்லை, பயமும் இல்லை. ஏன்னா இந்த கூட்டத்தை நடத்துகிறவரே கர்த்தர். எவ்வளோ எதிர்ப்பு போராட்டம் நடத்த விடமாட்டோம்லாம் சொன்னாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் குமர்னாங்க. நீதிமன்றம் சொல்லிட்டு நடத்தலாம் என்பதாக. ஏன்னா நம்ம தப்பு பண்ணலையே, நமக்கு உரிமை இருக்குல்ல இந்திய நாட்டில் இயேசுவை அறிவிப்பதற்கு. அந்த உரிமையின்படி கோர்ட்டு தீர்ப்பு கூறிவிட்டதை நடத்தலாம். இப்போ இயற்கை விரோதமாய் மாறின மாதிரி தெரிகிறது. பெரும் காற்று வருகிறது, பெரும் மழை பெய்ய போகிறது, பேரிடர் உண்டாக போகிறது. டீமெல்லாம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஆனால் மத்தியான கூட்டத்தில் சொல்கிற கூட்டம் நடக்கும், ஆசீர்வாதமாக நடக்கும், பயப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு. அதனால் இயேசுவின் நாமத்தில் அந்த காற்று அமைதியாகும், மழை பெய்யாதபடி அது அமைதியாகிவிடும் சொல்லி கூட்டம் நடந்தது. ரெட் அலர்ட் விட்டு என்ன நடக்க போதோன்னு பயந்தாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் வானத்தை அடைச்சிட்டாரு, காற்றை பண்டக சாலையில் அடைச்சிட்டாரு. கடைசி நாள் கூட்டம் மகிமையாய் நடைபெற்றது. எப்படிங்க நடந்துச்சு? நிறைய பேருக்கு ஆச்சரிய கேள்வி அதுதான். இந்த மாதிரி எல்லா இடமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா இடமும் மழை, தண்ணீர், காற்று. இந்த மாவட்டம் அதிகம் பாதிக்கப்பட போன வானிலை அறிக்கை சொன்னது. என்ன நடந்தது? இயற்கைகளை கட்டுப்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு இருக்கிறார். எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் நடத்தி காமிச்சார்ல. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எதிர்த்தவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்ன நடக்கிறது? சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். எதுக்கு பயப்படுறீங்க? விசுவாசிங்க. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறன்னு அவரை சார்ந்து வாழ்ந்தால் தான் இந்த தைரியம் வரும். நீங்கள் சும்மா அவரை கொசுருக்கு சிலர் பயன்படுத்துவாங்க தெரியுமா? கொசுரும்பாங்க. அது மாதிரி இயேசுவை பயன்படுத்திக்கிறாரு. தேவைன்னா மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு இது மட்டும் அற்புதம், அப்புறம் ஒதுக்கி வச்சிடுறாரு. இயேசுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க. என் குடும்பமே அவருக்கு சொந்தம், எங்கள் வீடு அவருக்கு சொந்தம், அவர் தான் எங்களுக்கு எஜமான், அவர் தான் எங்களுக்கு தகப்பன், அவர் தான் எங்களுக்கு எல்லாம், அவர் தான் நடந்து. முழு உரிமை அவர்கிட்ட கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பயம் வராது, தைரியம் வரும். நான் ஏன் இவ்வளோ தைரியமாக இருக்கேன்னா, இந்த இயேசுடிக்கிற ஊழியம் அவருடையது. ஜஸ்ட் ஐ எம் எ சர்வெண்ட் ஆஃப் காட், அவ்வளோதான். எல்லாரையும் போல் நான் ஒரு ஊழியக்காரன். நீங்கள் இது ஏன் ஊழியம், ஏன் கட்டடம், ஏன் அதெல்லாம் கிடையாது. இது அவருக்கு சொந்தங்க.
இந்த ஊழியத்துக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புனா இயேசுக்கு விரோதமாக எழும்புறான்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் அவருடைய வேலைக்காரன், அவ்வளோதான். ஜஸ்ட் எ சர்வன்ட். இது ஏன் ஊழியம் கிடையாது, ஊழியம் கர்த்தருடையது. அவர் சொல்கிறத மாத்திரம்தான் செய்கிறார். நான் பிளான் போடுறதில்லை, நான் திட்டம் பண்ணுறதில்லை, நான் காரியங்களை செய்வதில்லை. அவர் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம். அவர் எஜமான், சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஆளுகை செய்கிறவர். அதனால தான் இந்த ஊழியத்தின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்றால் அவர்தான் இந்த ஊழியத்தின் எஜமான். அதான் என்னுடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு வரைக்கும், அதான் என்னுடைய விசுவாசம். அதனால தான் எத்தனை பேர் பேசுவானே தவிர ஒன்றும் நடக்காது. அவன் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஊழியத்தில் ஒன்றா கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். பிசாசனுடைய எந்த திட்டமும் இங்கே பலிக்காது. ஏன்னா இந்த ஊழியம் கர்த்தருடையது. இந்த ஊழியம், திஸ் மினிஸ்ட்ரி பிலாங்ஸ் டு ஜீசஸ், ஐ பிலாங்ஸ் டு ஜீசஸ், அவ்வளோதான். இதான் என்னுடைய விசுவாசம். ஊழியம் அவருடையது, நாங்கள் வேலைக்காரங்க தானே. அப்போ இந்த ஊழியத்துக்கு விரோதமாக ஒருத்த மோத நாம் இயேசுக்கு விரோதமாய் மோதுகிறவன். அவரை மோதி யார் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரோம சாம்ராஜ்யமே ஜெயிக்க முடியல இயேசுகிட்ட, செதறி போய்விட்டது. எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினது, இயேசுவை இல்லாமல் அழிச்சிருவோன்னு. ஒருத்தர் இன்னைக்கு இல்லை. இயேசுடைய ராஜ்யம் மாத்திரம் நிற்கிறது. அவர்கிட்ட மோதி ஒரு அரசாங்கமும் ஜெயிக்க முடியாது, ஒரு மனிதனும் ஜெயிக்க முடியாது. அது எனக்கு தெரியும். அதனால தான் அவரை சார்ந்து கொள்ளணும். ஏன் இஷ்டப்படி ஊழியம் செய்தால் நீ செய்துக்கன்னு ஒதுங்கி விடுவார். நீங்கள் குடும்பத்தை அவர் கையில் ஒப்பு கொடுங்க, பிஸ்னஸ் அவர் கையில் ஒப்பு கொடுங்க, உங்கள் லைஃப் அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் தான் எல்லாம் அப்படின்னு அர்ப்பணிச்சிங்கன்னா பயமே இருக்காது. அவர் எழும்பி அதட்டுவார், நீங்களே அதட்டலாம். இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியம் இயேசுவுக்கு சொந்தம். எழும்பாத, இயேசுவின் நாமத்தில் அமைதியாருன்னா வாய் மூடிடுவான் பிசாசு, அவ்வளோதான். எழும்ப முடியாமல் ஆக்கி விடுவார். அது மாதிரி அதட்டினார், அமைதல் ஆயிற்று. நீங்கள் பாருங்கள், பிசாசு அவர் அதட்டினார், விலகி ஓடிவிட்டார். அதட்டுங்க, அப்பாலே இப்போ சாத்தானே, அப்படி இயேசு சொன்னார்ல மத்தேயு 4:10 அப்பாலே இப்போ சாத்தானே நீ விரட்டினார். அதோட ஓடி போயிட்டான். கொஞ்ச நாள் அப்பப்போ அவனை விரட்டணும். அது மாதிரி பிசாசு உங்களை குடும்பத்துக்கு விரோதமாக மோதி பார்ப்பான், பிரச்சனை உண்டாக்குவான், பொல்லாத மனிதரை எழுப்புவான், உங்களை சோர்ந்து போக பண்ண, முடக்கிவிட என்னென்ன உண்டை எல்லாம் செய்வான். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அதட்டுகிறேன், அப்பாலே போ, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினால் அமைதியாயிரு. நீங்கள் சொல்லி பாருங்கள், அமைதல் உண்டாயிரும். அதட்டுங்க, அமைதல் உண்டாகிவிடும். அவ்வளோதான். அதுதான் ஆண்டு சொல்கிறார். அதட்டுறீங்களா இன்னைக்கு? ஏன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவன் தான் நமக்கு விரோதமாக எழும். காரணமே இல்லாமல் ஏன் திடீர்னு புயல் காற்று எழும்புது, ஏன் திடீர்னு கடல் கொந்தளிக்குது? இயேசுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு சத்துரு இருக்கிறான், பிசாசு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினா நமக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துரு இருக்கிறான். அவன் பொல்லாத மனிதரை நமக்கு விரோதமாக எழுப்புவான், பொல்லாத ஆட்களை எழுப்புவான், பொறாமை கொண்ட மக்களை எழுப்புவான், மந்திரவாத பில்லி சுனி செய்கிற ஆட்களை எழுப்புவான், நமக்கு விரோதமாக அதிகாரத்தில் உள்ள எழுப்புவான். எப்படியாவது நம்ம முடைக்கிறணும், நம்ம அழிச்சிடணும், பல விதத்தில் எழுப்புவான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காரணமே இல்லாமல் சிலர் பகைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு காரணம் இருக்காது, உங்களை மாத்திரம் பகைச்சிக்கிட்டே இருப்பான் அந்த லீடரு. ஏன்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறதுனால. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி, அந்த விக்கிரக ஆவி உங்களுக்கு விரோதமாய் போராடும். காரணமே இருக்காது. ஏன் என்ன மட்டும் அந்த ஆள் இப்படி பகைக்கிறான்? ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் உலகத்தான் அல்ல. அதனால் உலகம் உங்களை பகைக்கும்னு இயேசு சொன்ன மாதிரி பகைப்பான். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா பொறாமை கொண்ட மக்கள் எழும்புவாங்க. சாத்தான் மனிதர்களை எழுப்புவான், உங்களை அமிழ்த்து விட என்னென்ன உண்டு அதெல்லாம் செய்வான். அதில் நிற்கணுமான ஒரே வழி விசுவாசம். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் எழும்பக்கூடிய புயல் காற்று எழும்பட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், எல்லாத்தையும் அதட்டி அமைதல் படுத்துகிற இயேசு என் கூட இருக்கிறார். எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் என் கூட இருக்கிறார். அந்த விசுவாசம், அவரோடு இணைந்து வாழுங்க, அவரோடு சேர்ந்து வாழுங்க. அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுங்க. அவர் தான் உங்களுடைய எதிர்காலம்னு சொல்லுங்க. அவர் தான் உங்களுக்கு எல்லாம்னு சொல்லுங்க. சும்மா ஜெபிக்கிறோம், தேவை வந்தால் ஜோமனம் இல்லை. அவர் தான் எல்லாமே. லைஃப் அவருடையது, அவரை தான் சார்ந்து வாழுகிறோம். அவர் தான் எங்களுடைய தலைவர், அவர் தான் எங்களுடைய எஜமான், அவர் தான் எங்களுக்கு தகப்பன், அவர் தான் எல்லான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி வாழ பழகிட்டீங்க. இந்த படகு கொந்தளிச்சா எதுக்கு சத்தம் போடுற? இங்கே இருக்கிற யார் தெரியுமா உனக்கு? காற்றை இறையிறியா? கடலை கொந்தளிக்கிறியா? உன்னை சிருஷ்டித்தவர் இங்கே இருக்கிறாரு. அவர் எழும்பினாரு, தொலைஞ்சிருவேன், அமைதியாரு அப்படின்னு பேதுரு சொல்லியிருந்தால் அது அமைதியாக இருக்கும்.
அதை தான் இயேசு சொல்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன கடலை கொந்தளிக்கிறியா? எங்களை அமிழ்த்தலான்னு பார்க்கியா? அமிழ்த்த முடியாது. இங்கே யார் இருக்கார் பார்த்தியா? உன்னை சிருஷ்டித்தவர் எங்கள் கூட இருக்கிறாரு. காற்று பயமுறுத்தி பார்க்குறியா? நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அவர் அதட்டின பண்டக சாலையில் அடைச்சி வச்சிருக்கிறவங்க இருக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணார், ஓடி போயிரு அப்படி சொல்லி இருந்தால் அமைதி ஆகிருக்கும். இவங்க அதை செய்யலை. நம்ம நிறைய கிறிஸ்தவங்க அதை செய்யலை. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தலை. ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்தானா தான் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. தினம் சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், பிசாசே நீ என்ன ஒன்றும் பயன்படுத்த, ஓடிப்போய் இயேசுவின் நாமத்தினால. அவமானப்பட்டு போயிடுவேன், நீ வெட்கப்பட்டு போயிரு, ஓடி போயிரு இயேசுவின் நாமத்தினால. என் கூட இருக்கிற பெரியவர். உன்னால் இதை நிறுத்திட முடியுமா? இந்த ஊழியத்தை நிறுத்தின ஊழியம் அவருடையது. அவர்கிட்ட உன்னால் ஜெயிக்க முடியுமா? ஓடி போயிரு, அவமானப்பட்டு போயிரு. பிசாசு அவமானப்பட்டு போனானே இல்லாமல் ஊழியன் நிலைன்னு இருக்கிறாரு. பேசினவெல்லாம் அவமானப்பட்டு போயிட்டான். பேசி 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 ஓஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அவ்வளோதான். ஊழியம் மட்டும் நடந்து கொண்டே இருக்கு. எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதம், எத்தனை அற்புதம், எத்தனை அடையாளம். இயேசுவின் நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. என்ன ஊழியம் அவருடையது. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டோடைய இந்த குடும்பம் இயேசுக்கு சொந்தம். நீங்கள் எந்த குடும்பங்க? இயேசு குடும்பம். அவர் தான் எங்களுக்கு எஜமான், அவர் தான் எங்களுக்கு தகப்பன், அவர் தான் எங்களுடைய மூத்த சகோதரன், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களை நடத்துகிறவர். அது மாதிரி சொல்லி பழகுங்க. உங்கள் லைஃப் இனிமையாக இருக்கும். போராட்டம் வரும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காற்று வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புயல் காற்று வரட்டுமே, கொஞ்சம் கலை கொந்தளிக்கட்டுமே, நீங்கள் நல்லா போய்கிட்டே இருப்பீங்க. ஒன்று உங்களுக்கு கவிழ்த்துற மாதிரி தெரியுமே அமிழ்த்து விட முடியாது. அதான் இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா எல்லாம் அமைதியாக போய்கிட்டு இருந்தால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் காற்றெல்லாம் அடித்து அப்படி வந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதுக்கு மத்தியில் இயேசு சொல்லுவார், பயப்படாத, நான் இருக்கிறேன். ஒரு காற்றை உனக்கு அமிழ்த்திட முடியாது, உன்னை கவிழ்த்தி விட முடியாது, பயப்படாதுன்னு சொல்லுவார். எவ்வளோ அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லை? எதுக்கு பயப்படுறீங்க?